ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் ஒரு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப்பில் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சேனல் என் கண்ணில் பட்டுச்சு. அது என்ன சேனல் நேம்னா தமிழ் டயட் ஸ்டுடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த தமிழ் டயட் ஸ்டுடியோ. நான் விஜய். என்னோட வெயிட் லாஸ் அட்வென்ச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வெயிட் கெயினை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதில் வந்து அதோட சேனல் யார் நடத்துகிறாங்கன்னா விஜய்ங்கிறவர் நடத்துகிறாரு. அவர் அன்னைக்கு போட்ட வீடியோ, அதுக்கு முன்னாடி அவர் வீடியோ நான் பார்த்ததில்ல. அன்னைக்கு அவர் போட்ட வீடியோ வந்து என்ன போட்டிருந்தாருன்னா, நான் வந்து 10 மாதத்தில் எப்படி 50 கிலோ குறைச்சேன் அப்படின்னு போட்டு அதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோ போட்டிருந்தாரு. இப்போ அவர் இருக்கிற ஃபோட்டோ அந்த மாதிரி போட்டிருந்தாரு. நான் பார்க்கும்போது நினச்சேன், எப்படி இவ்வளோ பெருசு இருந்துட்டு எப்படி இப்படி இழைச்சாரு? அது 10 மாதத்தில் ஏதோ ஃபோட்டோஷாப்பாக இருக்குமா, ஃபோட்டோஷாப்பில் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி தான் நார்மலாக எல்லாருக்கும் தோன்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. சரி, என்ன தான் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலான்னு போகும்போது தான் தெரிஞ்சுது அந்த மனுஷன் நிஜமாகவே 50 கிலோ குறைச்சிருக்காரு. அது எப்படி பண்ணுன்னு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். சரின்னு பார்த்தேன், ஒரு வீடியோவை பார்த்தேன். அவரோட பேர் வந்து விஜய். அவரும் ரொம்ப அந்த குண்டாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதை பற்றிலாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னென்ன கேலி பேசுனாங்க எல்லாமே சொல்லியிருந்தார். ஆனால் அவர் வந்து பல டைம் டயட்டு ஃபாலோ பண்ணேன், எக்ஸசைஸ் பண்ணேன், அது பண்ணேன். ஆனால் திரும்பவும் உடம்பு குறையும், ஆனால் திரும்பவும் உடம்பு ஏறிடும். அது மெயின்டைன் பண்ண தெரியல. அப்படியே பண்ணி கடைசியாக 100 கிலோ இருந்தேன். அது அப்படியே ஏறி 127 கிலோ வந்திருக்காரு அவர். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 127 கிலோலேருந்து இப்போ 76 கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காரு. அது எப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்படி டயட்டில் எப்படி குறைச்சேன், டயட் அப்புறம் வாக்கிங் அப்புறம் சிம்பிள் எக்ஸசைஸ் அதுலேயே அவ்வளோ கிலோ குறைச்சிருக்காரு. அவர் எப்படின்னா, சரி வாக்கிங் போகலான்ட்டு திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அவரால் நடக்க முடியல. அந்த மாதிரி சொன்னார். அந்த மாதிரி என்னால் நடக்க முடியல, உடம்பு ரொம்ப பெருசானதால் என்னால் நடக்கவே முடியல. சரின்ட்டு டயட் பண்ணலாம், ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். சரி, இந்த தடவை கண்டிப்பாக டயட் பண்ணி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 30 நாள் பேலியோ டயட்டுன்னு ஒன்று இருந்து குறைச்சிருக்காரு. பேலியோ டயட்டுங்கிறது 1000 கேலரிஸ் தான் ஒரு நாளைக்கு. நான்வெஜ் வெஜ் எதுனாலும் சாப்பிட்லாம், ஆனால் 1000 கேலரிஸ் தான் எடுக்கணும். ஆனால் கஷ்டம்தான் அது வந்து 30 நாள் அவர் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணி 20 கிலோ அதுலேயே குறைச்சிருக்காரு டயட்லேயே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி டயட்டை கொஞ்சம் மாற்றி வாக்கிங் மட்டும் போக ஆரம்பிச்சிருக்காரு. வாக்கிங் அப்புறம் சின்ன எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உடம்பு குறைய அதை ஃபோட்டோ எடுத்திருக்காரு, வீடியோ எடுத்திருக்காரு. அப்போ எத்தனை கிலோ இருந்திருக்கேன், 30 நாளில் எவ்வளோ கிலோ இருந்தேன், 60 நாளில் எவ்வளோ கிலோ இருந்தேன்னு அப்படியே ஒவ்வொரு மாதத்துக்கும் அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அழகாக வீடியோ பண்ணி போட்டிருக்காரு. அதை பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். கண்டிப்பாக குறைக்கணும்டா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பூஸ்டப் ஆகும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் அருமையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து எப்படி டயட் இருந்தேன், டயட்டில் என்னென்ன ஃபுட்ஸு நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்கள்ல, இவர் வந்து சொல்கிறது இல்லாமல் குக் பண்ணியும் காட்டுறாரு. குக் பண்ணி அதுக்கான வீடியோஸும் போட்டிருக்காரு. அதோட பிளேலிஸ்ட் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதுவும் பாருங்கள். அப்புறம் உடம்பு குறைஞ்சாலும் அது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு அருமையாக சொல்கிறாரு. ரொம்ப நாளாக உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போராடிட்டு இருக்கிறவங்க இவரோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவரோட அப்டேட்ஸ் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். இவரோட சேனல் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அவரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவர் சொல்கிற டிப்ஸ் வந்து கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.